ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய பேபிக்கு நான் எக் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி கொடுத்தது தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எக் வந்துட்டு பீடியாக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கோட எல்லோ பார்ட், அதுக்கப்புறம் ஒயிட் பார்ட், அதுக்கப்புறம் 2 கம்பைண்டாக. பிகாஸ் எதில் அலர்ஜிக் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரெண்டுமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துடலாம். என்னோடய பேபிஸுமே எல்லோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க, பட் ஒயிட் வந்துட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீ போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் கேரட் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸு, அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்படி குக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு நீங்கள் பாயில் பண்ணி கூட கொடுக்கலாம். பட் நான் வந்து ஒயிட் பார்ட்டை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி ஃபைனலாக ரைஸ் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். என்னோடய பேபிஸ் இது அவ்வளோவா எடுத்துக்கல. மேபி அவங்களுக்கு ஒயிட் பார்ட்டோட ஸ்மெல் அந்த மாதிரி ஏதோ பிடிக்கலையா என்னன்னு சொல்லிட்டு தெரில அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பாயில் பண்ணி கொடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபி சாப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. எல்லோ வந்து நான் பாயில் பண்ணி தான் கொடுத்தேன். அதோட வீடியோ நான் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதில் கொஞ்சமாக எதுவுமே ஆட் பண்ணல, சும்மா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் நான். அவ்வளோதான். ஒரு பேபி சாப்பிட்டுக்கிட்டாங்க, இன்னொரு பேபி ஹெசிடேட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பபாய்.